இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆசீர்வாதத்தை இழப்பதற்கான காரணங்கள். ஆசீர்வாதத்தை இழப்பதற்கான காரணங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம்? நம்மை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை கர்த்தர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரையும் ஆசீர்வாதத்துக்கு புறம்பா ஆண்டவர் தள்ளுவதற்கு அவருக்கு சித்தம் இல்லை. எல்லாரையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்போ ஆண்டவுடைய விருப்பம் அதான். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம் குறித்து கொள்ளுங்கள். நம்முடைய செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, சபிப்பதற்காக வருகிறவனே புரிந்து கொள்கிறான், ஆண்டவுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஜனம் இது. இந்த ஜனத்தை கர்த்தர் ஒரு நாள் சபிக்க மாட்டார். ஆண்டவுடைய சித்தம், ஆண்டவுடைய விருப்பம் நம்மை ஆசீர்வதிப்பது தான் என்று சபிக்கிறவனே அறிந்து கொண்டான். சபிப்பதற்காக வந்தவன் அறிந்து கொள்கிறான். உங்களை சபிக்கிறவங்க அறிந்து கொள்வாங்க, நம்ம சபிக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதது. இவங்க வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறது ஆண்டவுடைய பிரியம் அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தரே உதவி செய்வார். ஆண்டவர் அவனை பார்க்க வைக்கிறார். மேலே ஏற்றி பார்க்குறான். உயரத்திலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம் அவனுக்கு தெரிகிறது. அதான் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கண் எப்பொழுது திறக்கப்படும்? ஆவிக்குரிய கண்கள் எப்போ திறக்கப்படும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, எழுதி கொள்ளுங்கள், இதெல்லாம் முக்கியமான குறிப்பு. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமென்றால் என்னாகமம் 24:4 கர்த்தர் அருளும் வார்த்தைகள், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்கணும். பிரசங்கத்தை நல்லா கேட்கணும். அப்பதான் ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண் மூடப்பட்டிருந்தால் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியாது, ஜெயத்தை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இரண்டாவது, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. ஆண்டவுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும். வெளிப்பாடுகள், ஆண்டவுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும். கண் திறக்கப்படணுமா? ஒரு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தரிசனம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அது ஒன்றும் சாதிக்க முடியாமல், ஸ்தோத்திரம், அது ஆசீர்வாதமும் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, தாழ விழும்போது. ஆண்டவுடைய பிரசன்ஸ்குள்ள வரும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள வரணும். பயபக்தி, மனத்தாழ்மை. 2 வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். பயபக்தியோடு கூடிய மனத்தாழ்மை, அதான் தாழ விழுகிற அனுபவம். தேவ பிரசன்ஸ்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, ஆலயத்திற்குள்ள வரும்போது நாம் துணிகரமாய் அல்ல, அல்லது ஏனோ தானோ வென்ற அல்ல, அலட்சியமாய் அல்ல, நாம் பயபக்தியோடு கூடிய மனத்தாழ்மையோடு வரணும். ஆண்டவரை பார்க்க வர்றோம், ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே ஆராதிக்காமல் அப்படி உட்காரக்கூடாது, நல்லா ஆராதிக்கணும். அதான் பயபக்தியோடு கூடிய மனத்தாழ்மை. அப்பதான் கண் திறக்கப்படும். விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா. இந்த வசனம் பாருங்க எவ்வளவு ஆழமா எழுதப்பட்டு. விழும்போது, அப்போ இந்த 3 அனுபவங்கள் நடந்தால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். இதை ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸா மாத்திரலாம். ஆண்டவரே, தினமும் உட்காந்து ஜெபம் பண்ணணும். எங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னா வசனத்தை நல்லா கேட்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாங்க டெய்லி பைபிளை வாசிக்கணும். அப்பதான் ஆவிக்குரிய கண் திறக்கப்படும். தரிசனத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். பயபக்தியோடு கூடிய மனத்தாழ்மை எங்களுக்குள்ள வரணும். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சபை ஒரு மடம் அல்ல, அல்ல சபை என்பது
நம்ம சும்மா ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கிற அனுபவம் அல்ல. உலகத்திலே சந்தோஷமான இடம் சபை தான். உலகத்திலேயே பயபக்திக்குரிய இடம் சபை தான். சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள சந்தோஷம் இருக்கா சர்ச்சில்? இல்லை 2 பேரை பார்த்து ஏதாவது குறை சொல்கிறதில்ல நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா? இப்படிப்பட்ட சந்தோஷம் இருந்தால் நம்ம கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்படணும். சர்ச்சுக்கு வர்றோம், என்ன பர்பஸ், நோக்கத்தோடு வர்றோம். ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவரே எங்கள் கண்களை இன்றைக்கு கர்த்தர் திறப்பீராக. ஆசீர்வாதத்தை ஏன் இழந்து போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? 12 பேரை செலக்ட் பண்ணி மோசே அனுப்புகிறான். நல்லா கவனிங்க, எத்தனை பேர்? ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு நபர். அப்போ அவங்க பிரதிநிதிகள். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவங்க போய் மெசேஜை சொல்லிடுவாங்க, கானான் தேசத்தை குறித்து எப்படி இருக்குன்னு. அப்போ 12 பேரை மோசே தெரிந்தெடுக்கிறான். மோசே தெரிந்தெடுத்ததில் எத்தனை பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க? 2 பேர். 40 நாள் மலையில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி முகம் பிரகாசித்த மோசையை அவன் செலக்ட் பண்ணல. 10 பேர் அவுட்டாக போச்சு. 2 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 12 பேரும் லீடர்ஸ் தான். இந்த 12 பேரும் யாரு? புதிய ஏற்பாட்டில் இயேசுநாதரோடு இருந்து சீஷர்கள். அவங்கள மாதிரி மோசேக்கு ஒரு 12 பேர். அதில் 2 பேர் தான் உருப்படியாக இருக்கிறான். மற்ற 10 எப்படி இருக்கு? துர்ச்செய்தியை கொண்டு வருகிறது. மோசையுடைய, நான் உட்கார்ந்து வாசித்து பார்த்தேன், என்ன மோசையே இப்படி ஒரு 10 பேர் அனுப்பியிருக்கான், வேற 10 இல்லையா? இருந்த கோத்திரங்களிலெல்லாம் இருக்கிறதுலே சிறப்பான 12 பேரை தான் மோசை எடுத்தான். அதுலேயும் 10 என்ன செஞ்சு போச்சு. அதுக்கு இயேசுநாதர் கொஞ்சம் பரவாயில்ல, 12ல் 1 தான் போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இவனுக்கு 10 போயிட்டு. ஆனாலும் ஆண்டவருடைய வேலையை அவர் செய்து முடித்தார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம ஏதோ தப்பாக செலக்ட் பண்ணிட்டோமா? இல்லை, ஆண்டவர் தான் அதை செய்கிறாரு. பட் அந்த வாய்ப்பை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை. ஏன் இழந்து போனாங்க கானானை? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். கானான் தேசத்துல போய் கீழ்ப்படிந்து போனாங்க. எப்படி போனாங்க? இந்த 12 பேரும் கீழ்ப்படிதல் இருந்துச்சு. அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணிடுவோம், சர்ச்சுக்கு வாங்கினா வந்துடுவோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் வந்துடுறேன். கீழ்ப்படிதல் இருக்கு. ஆனால் என்ன இல்லை? அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எது இல்லை? விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை இழப்பதற்கான முதல் காரணம். நீ சொல்றதெல்லாம் செய்வாங்க, இங்க ஊழியம் அங்க ஊழியம் எல்லாம் கீழ்ப்படிதல்லாம் இருக்கும். ஆனா விசுவாசமே இருக்காது. போய் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கே இந்த ஆத்மா வரும் நம்பிக்கை இருக்காது. விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல் உங்க லைஃப்ல ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு காரணமா மாறிடும். ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம சபையெல்லாம் வளருமா? விசுவாசமே இருக்காது. அப்போ ஆசீர்வாதத்தை இழந்துட்டே போவாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், விசுவாசிக்காம கீழ்ப்படிந்து பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல் பிரயோஜனம் இல்லாத கீழ்ப்படிதல். பாஸ்டர் சொன்னா உடனே செய்யணும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. ஆனா விசுவாசம் இருக்கிறதா? மாதுளம்பழம் அத்திப்பழம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்க, கீழ்ப்படிந்து தான் போனாங்க, கீழ்ப்படிந்து தான் திரும்பி வந்தாங்க. ஆனா விசுவாசம் இல்லாம கீழ்ப்படிதாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. நம்ம எல்லாம் கீழ்ப்படுகிறோம். ஞானஸ்நானமா? கீழ்ப்படிதல், ஞானஸ்நானம் எடுத்துருவோம், எல்லாமே கரெக்ட். ஆண்டவருக்கு என்ன சொன்னாலும் செய்வோம். ஆனா எத்தனை பேர் விசுவாசத்தோடு நாம் அதை செய்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அது. ஆண்டவரே, விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதலை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிச்சயமா இந்த சர்ச்சில் ஆத்துமாக்கள் ஆண்டவரே பல ஆராதனைகள் நடக்க போகுது. அந்த விசுவாசத்தோட நீங்க போய் ஊழியம் செய்யுங்க. அதான் கர்த்தரை கனம் பண்ணுகிற அனுபவம். அந்த 2 பேருக்குள்ள அதான் இருந்துச்சு. 2 பேரும் கீழ்ப்படிந்தாங்க இவங்கள மாதிரி. ஆனா 10 பேர்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் என்னன்னா, 10 பேர்கிட்ட இல்லாத ஒரு
ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்து என்னன்னா விசுவாசம். அதை தான் காலேபும் யோசுவா வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல் பிரயோஜனமே இருக்காது, பிரயோஜனமே இருக்காது. நம்ம செய்வது பெருசல்ல, எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்பது முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, செய்வது பெரிதல்ல, எந்த மனநிலையோடு செய்கிறோம், ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறது. நிச்சயமாக அதை சுதந்திரிப்போம். ஒரு ஊழியத்துக்கு போகிறீங்க, சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, கேர்சல் எடுக்கிறீங்க, ஆண்டவரே இந்த பகுதியை நான் சுதந்திரிப்போம், சர்ச்சுக்கு இங்கே ஞானஸ்தானத்துக்கு ஒரு 10 பேர் வருவாங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு செஞ்சீங்கன்னா அதைத்தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ரிசல்ட் அங்கே தான் வரும். நேற்று இரவு 10லிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் நடந்து வந்தாங்க ஒரு சிலர், நிறைய பேர் வரல. ஸ்தோத்திரம். வர்ற நாட்களில் வந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஜெபம் பண்ணது எதுக்காகனா, ஆண்டவரே நிறைய பிரயாசப்படுறோம், ஆனால் எதிர்பார்த்த பலன் இல்லை ஊழியத்தில், அதை நம்ம ஒத்துக்கிடணும். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே ரொம்ப பிரயாசம் எடுக்கிறோம் அந்த கூட்டம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் வருது, எங்களுக்கு நிறைவான பலனை கர்த்தர் தாரும் என்று ஜெபம் பண்ணோம். நேற்று 2 மணி நேரம் அதான் ஜெபம், 2 ஹவர்ஸாக உட்காந்து பாட்டு ஜெபம் அப்படியே போயிட்டே இருக்கு. காலையில் பெண்கள் அங்கே நிறைய பேர் வந்தாங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நம்ம நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட ஜெபங்களில் நம்மளுடைய ஈடுபாடு வர்றதில்லை. ஸ்தோத்திரம். உட்காந்து ஜெபம் பண்ண, மணிக்கணக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் உணர்த்துவார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் பலன் இல்லாமல் போகுது. ரிசல்ட் ரொம்ப முக்கியங்க. பையன் நல்லா படிக்கிறான், ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டான், டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணுறான், பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுறான், ஆனால் ஃபெயில் ஆனான்னா என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அதான் ரிசல்ட் 0. எல்லாம் நல்லா இருக்கு, ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறான், பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறான், டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணுறான், நல்லா படிக்கிறான், ஆனால் ஃபெயிலாக போயிட்டான்னு வைங்க, ரிசல்ட் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அவன் இவ்வளோ நாள் பட்ட பிரயாசம் எல்லாம் வேஸ்ட்டாக போன மாதிரி தான். ஆண்டவர் சொல்கிறாரு, பிரயாசத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ பலனை பார்ப்பதற்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல வேலை செய்கிறீங்க, சம்பளமே வரலன்னா எப்படி இருக்கும்? நல்லா ஒர்க் பண்ணுறீங்க கடினமாக, பலன் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? அது மாதிரி தான் விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதலும் பலனை இழந்து போன ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. 40 வருஷம் எகிப்திலிருந்து கானானுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? 40 வருஷம். உலகத்திலேயே ஒரு லாங் ட்ராவல் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லாங் ட்ராவல் உலகத்திலேயே ரொம்ப தூரம் பயணித்தது யாரு? ஒரு ஊருக்கு வாழ்க்கை முழுவதும் இல்லை, ஒரு ஊருக்கு ரொம்ப டைம் எடுத்து பிரயாணம் பண்ணது எகிப்திலிருந்து கானானுக்கு போன இஸ்ரவேல் மக்கள். மற்ற எல்லாமே ஒரு டியூரேஷன் இருக்கு, டிபார்ச்சர் டைம், அரைவல் டைம் அப்படின்னு. இந்த டைமில் நம்ம புறப்படுறோம், இந்த டைமில் இறங்குறோம், இதெல்லாம் ஒரு கால அளவு இருக்கிறது. ஆனால் பாருங்க, 40 வருஷம். காரணம் என்ன? விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல். இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு டிராவல், எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வாழ்நாள் விரயமாகி விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, பலன் இல்லைன்னா எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் வேஸ்ட் ஆகும் தெரியுமா? உங்கள் லைஃப் வாழ்நாள் வீணாக போயிடும். 40 வருஷம் பண்ண டிராவல் வேஸ்ட்டு. ஏன்னா கானானை பார்க்கலையே, 40 இயர்ஸ், 40 வருஷம் உங்கள் வாழ்நாளே வேஸ்ட்டாக போச்சு. பலன் இல்லைன்னா அப்படிதான். காலங்கள் விரயமாகி கொண்டு இருக்கும், நேரங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கும், வேஸ்ட்டாகவே போகும். ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். நல்லா கவனிங்க, ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களும் விரயமாக போச்சு. மன்னாவை கொடுத்தது எதற்கு? நல்லா சாப்பிட்டு வனாந்தரத்தில் உறங்குறதுக்கு இல்லை, கானானை அடையணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறார் என்றால் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணும், சர்ச்சில் ஊழியம் செய்யணும், கானானை அடையணும். இதுக்காகத்தான் ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நல்ல பியூர் வாட்டர், மினரல் வாட்டர், கண்மலையிலிருந்து வருது தண்ணி, வியாதியே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க சாப்பாடு அப்படி இருந்துச்சு. பரலோகத்தில் உள்ள மன்னா. தேவதூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டா யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருமா?
ஸ்தோத்திரம். டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. காரணம் என்ன? அவங்க சாப்பாடு அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாம் தரமாக குவாலிட்டியாக கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் எல்லா குவாலிட்டியாக தரும்போது நீங்கள் ஆண்டவருக்காக நிறையா செய்யணும். அல்லேலூயா. நம்ம செய்கிறது குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம தரம் இல்லாத காரியங்களை செய்யக்கூடாது. நம்மளும் ஆண்டவருக்கு தரமுள்ள காரியங்களை செய்யணும். ஆண்டவர் அந்த அளவு அவர்களை வழி நடத்தினார். தூதர்கள் சாப்பிட்ட உணவு, கண்மலையின் தண்ணி, இதெல்லாம் அவங்க கிடச்சி வாங்கி அனுபவிச்சுட்டு கடைசியில் கானானை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. பிரயாசம் இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறதே ஒரு பிரயாசம்தான். இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போவீங்க, பிரயாசம். ஆனால் பலன் இல்லைன்னா அந்த ஊரை அடைய முடியலை, எல்லாம் வீணாக போயிடும். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல் இப்படி தான். விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதல். ஒரு மரத்தை ஒருவர் சொல்றார், 7 மணி நேரத்தில் ஒரு மரத்தை வெட்டணும்னு சொன்னால், 7 மணி நேரத்தில் ஒரு மரத்தை வெட்டணும்னு சொன்னால், அவர் சொல்றாரு, நான் 6 மணி நேரம் நான் வெட்டுற கோடரியை தீட்டுவேன், ஷார்ப் பண்ணுவேன். எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? 6 மணி நேரம் கோடரியை நான் ஷார்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். கடைசி 1 மணி நேரம் தான் வெட்டுவேன், மரத்தை வெட்டி முடிச்சிருவேங்கிறார். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இதான் விசுவாசம் உள்ள கீழ்ப்படிதல். கீழ்ப்படிஞ்சு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனால் எப்படி கீழ்ப்படியணும்? விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும். நம்ம பட்டயத்தை தீட்டுறதே இல்லை, ஷார்ப் பண்ணுறதே இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றதே கிடையாது. வந்தாலும் என்னதானு உட்காந்துட்டு போயிடுவோம். இதான் ஷார்ப் பண்ணுறது. ஜெபம் பண்ணி நல்ல வார்த்தையை கேட்டு உங்களை கூர்மையாக்குனா ஒரு வெட்டில் கீழே கொப்பை வெட்டி கீழே வீழ்த்தலாம். அல்லேலூயா. எலியா அப்படிதான் கர்மேல் மலையில் போய் ஷார்ப் பண்ணுறான். ராத்திரி பகலை உட்காந்து ஜெபம் பண்ணி தன்னை தீட்டுறான், ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான். போனால் பலிபீடத்தில் அக்கினி இறங்கட்டும்னு ஒரு ஷார்ட் ப்ரேயர். யார் தங்களை கூர்மையாக்குகிறார்களோ அவர்கள் செய்கிற சிறிய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்மளையும் தீட்ட மாட்டோம், தீட்டுற ஆட்களையும் விட மாட்டோம். நம்மளை ஷார்ப் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நான் செய்கிற ஜெபம் அதான், ஆண்டவரை இன்னும் கற்றுத்தாரும், இன்னும் என்னை கூர்மையாக்கும். இதில் நான் திருப்தி அடையக்கூடாது, இதில் திருப்தி அடையக்கூடாது. இதை விட நான் நல்ல பிரசங்கம் பண்ணணும், என்னை ஷார்ப்பாக்கும். தினமும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய சாட்சிகள் வருது. ஆனாலும் இது எனக்கு பத்தாது ஆண்டவரே, நான் இதில் திருப்தி அடையக்கூடாது. இன்னும் 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 ஆழமாக வார்த்தையை கொடுக்க கிருபைகளை தாரும். என்ன ஷார்ப் பண்ணணும்? நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ஷார்ப் பண்ண கிருபை தாங்க. 7 மணி நேரத்தில் வெட்டக்கூடிய ஒரு மரத்தை நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? 8 மணி நேரமாக வெட்டுவோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, 6 மணி நேரம் தீட்டுவேன், 1 மணி நேரத்தில் வெட்டி முடிப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதான், சபையில் எதிர்பார்க்கிறது அதான். போய் ரொம்ப வெளியே கஷ்டப்பட்டு இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி நம்மளை உடைச்சி நம்மளை உருவாக்க அவர் கையில் நம்மளை ஷார்ப் பண்ண ஒப்பு கொடுத்தா ரொம்ப கூர்மையாயிரும். ஒரே வெட்டில் ஒரு ஆத்மா ஈஸியாக ரசிக்கப்படும். ஒரு வார்த்தை, ஒன் வேர்டு போதும், ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவன்ட்ட கொண்டு வந்துடுங்க. நீங்கள் நீண்ட பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை தொடும். உங்களை ஷார்ப் பண்ண ஒப்பு கொடுங்க. உங்களை ஆண்டவருக்காக தீட்டுவதற்கு, கூர்மையான ஆயுதமாக மாற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. அதுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி உங்களை தீட்டிகிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து உங்களை ஷார்ப் பண்ணணும். பென்சில் எடுங்க, ஷார்ப்னர்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்கு? நல்ல கூர்மையாக்குனா தான் எழுத முடியும். அப்படியே ஷார்ப் பண்ணாமல் இருந்தால் அது எழுதவும் முடியாது. கடைசியில் என்ன ஆகும் பாருங்கள், மழுங்கி போயிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை அப்பப்போ ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அபிஷேகம் பட்டாச்சு போதும், இனி அடுத்த வருஷம் பார்ப்போம், அப்படி இல்லை. கன்வென்ஷனுக்கு கன்வென்ஷன் தொடப்படுறது இல்லை, தினமும் ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கேம்புக்கு கேம்ப், முகாமுக்கு முகாம் வர்றது எழுப்புதல் அல்ல, தினமும் எழுப்புதலுக்குள்ளே வந்துட்டே இருக்கணும். சில நேரம் ஒரு கூட்டங்களில் போகும்போது அப்படியே ஒரு தொடுதல் வரும், அப்படியே ஆவியில் நிரம்புவாங்க, பிறகு அதோட ஆஃப் ஆயிரும்.
எப்பவும் உங்களை கூர்மை உள்ள ஆயுதமாக வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ரெண்டாவதாக என்னாகமம் 13:27 ஆசீர்வாதத்தை இழப்பதற்கான இரண்டாவது காரணம். 13:27 அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டே வர்றாங்க. நல்லா கவனிங்க, கானானுடைய ஆசீர்வாதம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களும் கொண்டு வர்றாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லா இருக்கியா மோசே, பாஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒரு கனி ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டே கொண்டு வராங்க. ஆனால் அப்படி வந்தவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. 31ஆம் வசனத்தில், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 32ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் கொடிகளை பற்றிக்கிற, கொடிகளையே பற்றிக்கும் அப்படிப்பட்ட தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டே ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுவது. ரெண்டாவது குறிப்பு அதான். ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் சாப்பிட்டேன் பழத்தை, நல்லா இருக்கு, சூப்பர், ஆனால் வேற ஒருத்தனும் சாப்பிடக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு அகைன்ஸ்டாக பேசுறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம், ஆனால் ஆசீர்வாதத்துக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம தேவை சந்திக்கப்பட்டுருச்சுல, நமக்கு ஒரு கனி கிடச்சிட்டு நம்ம போய் எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குப்பா போதும். ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசக்கூடாது. மெசேஜ் வந்தால், என்ன பாஸ்டர் ஒரே ஆசீர்வாதமாக பேசுகிறாரு. ஒரு நாள் எழுப்புதெல்லாம் ஆவியானவர் பேசினா, என்ன எழுப்புதல் அங்கே ஆசீர்வாதத்தை பற்றியே பேச மாட்டேங்காங்க. இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதான் வார்த்தை. அல்லேலூயா. அதில் ஆசீர்வாதம் இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், கண்டிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு டைம் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, ஒரே கண்டிப்பாக இருக்குது, யார் இதை கேட்பா. ஒரு டைம் ஒரே ஆசீர்வாதமாக இருக்குது, எங்கே சபை இப்போ பலப்படும்பாங்க. அப்படி இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை பிரித்து பார்க்கறது இல்லை. ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அனுபவிச்சுட்ட ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தனை அனுபவிச்சிடக்கூடாது. ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுவாங்க. வாக்கு தத்தத்தை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு தேவை வாக்கு தத்தம். நம்மை வழி நடத்துவதற்கு தேவை வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்துக்கு எதிராக ஆண்டவர் தர சில ஆசீர்வாதங்களுக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களே சோர்ந்து போகிறாங்க. ஆவியின் வைராக்கியம் வேற, ஆனால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் உடைய விருப்பத்தை தவறாக பேசுவது வேறு. நமக்கு ஆவியில் வைராக்கியம் இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்துக்கு எதிராக ஒரு நாள் பேசக்கூடாது. எல்லா ஆசீர்வாதத்தையும் கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, அங்கே அது பெரிய ஆட்கள் இருக்கிற தேசம், ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நம்மளால் அங்கே போக முடியாது. ஆசீர்வாதத்துக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் நம்ம காரியங்களை அணுகினால் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே ஆசீர்வாதத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? கானானை இழந்து போயிட்டாங்க. இந்த 10 பேர் கானானுக்குள்ளே போக முடியலை. நல்ல கவனிங்க, இந்த 10 பேர் எங்கே போக முடியலை? கானானுக்குள்ளே போக முடியலை. ஒரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நம்ம பேசவே கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஊழியம் வளர்தா அது கர்த்தருடைய ஆசீர்வாதங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கணும். காலை மலை நாட்டை சுதந்தரித்தான், உத்தமத்தில் உறுதியாக இருந்தான், அதெல்லாம் ஆண்டவருக்கு தர்ற ஒரு ஆசீர்வாதம், பிளஸிங். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதத்துக்கு அகென்ஸ்டாகவே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு அகென்ஸ்டாக சிலர் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி எவ்வளோ போராடி கிடைக்கலன்னு சொல்லி வெட்ஸாக இருப்பாங்க. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டே ஆசீர்வாதத்துக்கு எதிராக. அதான் இஸ்ரவேலர்கள் 10 பேர்
வேவு பார்க்க போன 12 பேரில் 10 பேருடைய ஸ்டேட்மெண்ட். போனதெல்லாம் சரிதான். ஆண்டவர் அவங்கள எவ்வளோ கிருபையை தந்து எவ்வளோ நடத்துகிறார். ஆனால் கடைசியில் என்னாச்சு? அவங்க வாழ்க்கையில் 10 பேர் காணான இழந்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. சிலர் ஆசீர்வாதமாக பேசுனா எச்சரிப்பு இல்லம்பாங்க, எச்சரிப்பாக பேசுனா ஆசீர்வாதம் இல்லம்பாங்க. ஆகவே நம்ம மனிதரில் பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்ன வார்த்தையை பேசுகிறாரோ அதில் எல்லாமே இருக்கும். தேவையானதை தான் தேவையான சமயங்கள்லாம் ஆண்டவர் பேசுவார். நம்மளாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துகிட்டு வர முடியாது. சபைக்கு என்ன தேவை, வருகிற மக்களுக்கு என்ன தேவை, அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்துக்கு அகைன்ஸ்டா எதிராக நம்முடைய வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. அப்படி பேசின போது கானானை அவர்கள் இழந்து போனார்கள். 33ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கானான் தேசம் ஆசீர்வாதமான தேசம். அவர்கள் துர்ச்செய்தியை கொடுத்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று என்னன்னா, என்றைக்குமே துர்ச்செய்தியை சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. காஸ்பல் அப்படின்னா நற்செய்தி, குட் நியூஸ், சுவிசேஷம், இவாஞ்சலிசம் இல்லை அந்த வார்த்தைகள் இருக்கிறது. குட் நியூஸ்னா நற்செய்தி, அதான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நற்செய்தியை தான் சொல்லணும். துர்ச்செய்தியை ஒரு நாள் நம்ம லைஃப்பில் சொல்லவே கூடாது. நற்செய்தியை பரப்பிட்டே இருக்கணும். இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள்? நற்செய்தியை அறிவித்தார்கள். இந்த நாள் நமக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். இதில் நம்ம மௌனமாக இருந்துடக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நாம் செய்கிறது. ரட்சிக்கப்பட்டு சர்ச்சைக்கு வந்து அபிஷேகம் பெற்று ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா நம்ம செய்கிறது நியாயம் அல்ல. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி சர்ச்சைக்குள்ள 2 பேரை கூட்டு வரலன்னா நம்ம செய்கிறது நியாயம் அல்ல. நியாயம் அல்லன்னு தெரியுது, ஆனால் என்ன செய்ய? அப்படி இல்லை. நியாயம் அல்ல அப்படின்னா நியாயமானதை செய்யணும். உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்கிற 2 பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லுங்கள். ஏன் நியாயம் அல்ல? இந்நாள், எல்லாரும் சத்தமா வாசிங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எல்லாரும் சொல்லுங்க, இந்நாள் நற்செய்தி. தினமும் இந்த வார்த்தையை சொல்லணும். காலையில் எழும்பின ஆண்டவரே, இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கிற நாள். போச்சு, 1-2 தான் கை தூக்குறீங்க. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, இந்த நாள். எல்லாரும் சத்தமா சொல்லணும், இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அப்படி தினமும் காலையில் எழும்பி சொல்லி பாருங்க, ஆண்டவரே இந்த நாள் நான் உமக்காக நற்செய்தியை அறிவிக்கும் நாள். அப்படி சொல்லிட்டு இருந்தாலே 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் நற்செய்தி அறிவிக்க போயிடுவீங்க. பெட்ரோல் போடுறோம், பெட்ரோல் பல்கில், அங்கே ஒரு இயேசு குறித்து சொல்லலாம். எதிர்ப்பு வராது அங்கெல்லாம். ஞானமா எவ்வளவு தூரம் நம்ம செய்ய முடியும், ஊழியத்தை எந்தெந்த விதத்தில் செய்ய முடியும், அந்த விதங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. 3 நாட்கள் பாம்பே ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்தார். அங்கே பகல் கூட்டத்தில் 70 பேர் 80 பேர் ஒவ்வொரு சின்ன சின்ன குழுக்களுக்கு வர்றாங்க. பெரிய மீட்டிங்ஸ் நடந்தது. பகல் நேரத்தில் ஏரியாவில் மீட்டிங் 4 திசைகள்ல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சாங்க. சின்ன வீடு 10க்கு 15, இதான் சர்ச்சு அளவே. 10க்கு 20, அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கும். உங்கள் வீட்டு ஹால் அளவு கூட இருக்காது. அதில் 4 பேர் 5 பேர் குடும்பங்கள் வாழ்கிறாங்க. படியெல்லாம் சர்ச்சுக்கு இப்படி செங்குத்தாக தான் ஏறணும். நாளைக்கு அந்த ஊழியங்களை குறித்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறோம். அப்படி இரும்பு படி தான். மேலே ஒரு படியில் ஏறும்போது ஒரு கம்பி வச்சு படியை கட்டி வச்சிருக்கு. அதை மாத்திரக்கு அவங்களுக்கு முடியாமல் நான் பார்த்தேன். மேல் படிக்கு போயிட்டோம், கம்பி அத்தா என்ன ஆகும்? அதில் 70 வயசு ஆட்கள் வயதானவங்க அந்த இடத்துல ஏறி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கும்போது உண்மையாக அவங்க வாஞ்சையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். எப்படி வர்றாங்க தெரியுமா? அங்கெல்லாம் நம்மளை மாதிரி இந்த மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்கறதெல்லாம் இல்லை, பட் வச்சிருக்கிறாங்க. ட்ராக்ஸ் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க.
எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்களுக்கு அறிமுகமானவர்களை போய் சந்திக்கிறாங்க. ரட்சிக்கப்படாமல் அறிமுகமானவங்க இருப்பாங்க. மார்க்கெட் போகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கையில் எதை கொடுக்குறாங்க, நோட்டீஸையும் ட்ராக்டையும் கொடுத்து அவங்கள கூப்பிட்றாங்க. அப்படி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீட்டிங்லேயும் புதுசாக நிறைய பேர் வர கர்த்தர் உதவி செய்தார். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஆட்களை கொண்டு வரணும். ஒரு அல்லேலியா சொல்லாமா? ட்ராக்ஸ் கொடுக்குறத நிறுத்தக்கூடாது, ஊழியம் செய்கிறத நிறுத்தக்கூடாது. ஆனால் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் பேக்கில் எப்போவுமே நல்லா கவனிங்க. ஒரு பரிசுத்தவான் இதை கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், உங்கள் பேக்கில் ஒரு 20 கைப்பிரதி, ஒரு புதிய ஏற்பாடு, உங்களுக்கு தேவைன்னா ஒரு பைபிள், இவ்வளோத்தையும் வச்சுக்கிடுங்க. எந்த இடத்துலும் இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க. ஆண்டவர் வாய்ப்பை உருவாக்கி தருவார், சான்ஸ் அவர் தருவார். காத்துருங்க, வாய்ப்பு வரும். ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, காத்துருங்க வாய்ப்புகளுக்காக. இந்த நபரோட எப்படி இயேசு குறித்து சொல்கிறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த காலத்தின் நெருக்கடிகள் எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள ஜனங்களை கொண்டு வர்றது? முயற்சி எடுக்க வேண்டும். கைப்பிரதிகளை தொடர்ந்து கொடுங்க. ஆனால் எப்படி கொடுக்கணும்? நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு போய், உங்களுக்கு தெரியும், அவங்கள இன்வைட் பண்ணி இதையும் வாசித்து பாருங்க. உங்களோட ஆண்டவர் பேசுவார். மீட்டிங்க்கு வாங்க, வந்துடுவாங்க. அதான் பர்சனல் இவாஞ்சலிசம், 1 to 1. இதுதான் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கடைசி நாட்களில். நான் இவாஞ்சலிசம் பற்றி ஒரு நாள் நடத்தும் போது கேட்டேன், இன்னொருவர் மூலமாக எத்தனை பேர் இயேசு அறிந்து கொண்டீங்கன்னா, சபையில் 90% கை உயர்த்தினீங்க 2 ஆராதனையிலும். அப்போ எது வலிமையான ஒரு எஃபெக்டிவான மினிஸ்ட்ரி எது தெரியுமா? தனித்தால் ஊழியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கன்வென்ஷன் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். நிறைய கூட்டங்களை நடத்துவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். ஜனங்கள் வரட்டும், பல ஆயிரங்கள் லட்சங்கள் செலவு பண்ணாலும் எஃபெக்டிவாக இருக்கிற மினிஸ்ட்ரி எது தெரியுமா? பர்சனல் இவாஞ்சலிசம், தனித்தால் ஊழியம். எத்தனை பேர் புரிகிறது? ஒவ்வொருத்தரும் இறங்கி செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் இறங்கி செய்யுங்க. உங்கள் வீட்டை சுற்றி பக்கத்தில் போகிறக்கு யாரும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். கொஞ்சம் இறங்கி போய் பேசுங்க. அறிமுகமானவங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் ஆட்களை கொண்டு வருவார். இப்போ எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எல்லாரும் சொல்லுங்க ஒரு 3 முறை. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆசீர்வாதத்தை ஏன் இழந்தாங்க? ஆசீர்வாதத்தை அனுபவிச்சுட்டே ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, அப்போ இழந்து போனாங்க. மூன்றாவது நிறைய குறிப்பு இருக்கு. 3 குறிப்போட நான் முடிக்கிறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். 4ஆம் வசனம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மூன்றாவது, ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க? பின்மாற்றத்திற்குள் நடத்துகிற தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறபடியினாலும் பின்பற்றுகிறபடியினாலும். பின்மாற்றத்துக்குள் நடத்துகிற லீடர்ஷிப் இருக்கு. உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வந்த லீடர்ஷிப்ல இருக்கணும். சில எப்போவுமே கம்பேரிசனில் இருப்பாங்க. இந்த பாஸ்டரை விட அந்த பாஸ்டர் எவ்வளோ நல்லா, இந்த பாஸ்டரை விட அந்த பாஸ்டர் ரொம்ப வித்தியாசமாக டீல் பண்ணுவார், ஹேண்டில் பண்ணுவார். பின்மாற்றத்துக்குள் நடத்துகிற லீடர்ஷிப், மற்றவங்களோட கம்பேரிசன். சொல்ல முடியுமா உங்கள் வீட்டில் மனைவியை பார்த்து, அந்த வீட்டம்மா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, சொல்லி பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஆனால் சர்ச்சில் சொல்லுவோம், ஊழியத்தில் சொல்லுவோம். வீட்டுக்காரரை பார்த்து சொல்ல முடியுமா, என்னையா நீர் மனுஷன் பாரு, அவர் எப்படி இருக்கார், அந்த ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கிறார், நீ என்னையா அவர் சொங்கிமா இருக்க, அவ்வளோதான். கம்பேரிசன் அங்கெல்லாம் தெரியுது ஞானம். ஆனால் சர்ச்சுக்கு வந்தால், ஊழியத்துக்கு வந்தால் என்னத்தையாவது பேசுறது, அது மட்டும் அப்படி இருந்துன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா இருந்துக்கும் இதை விட. ஆமாம், கம்பேரிசன்.
ஆண்டவர் நம்மளை எந்த தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த லீடர்ஷிப்பில் போனோம். யோசுவா தான் பயந்தான். இந்த ஆட்கள் மோசேக்கே கோஆப்ரேட் பண்ணாதப்பா, நம்ம வந்திருக்கோம், நம்மளை என்ன செய்வாங்களோ. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, திடன்கொள், போ. ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பின்மாற்றத்துக்குள் நடத்துகிற தலைமைத்துவத்துக்குள்ளே போகாதீங்க. நீங்கள்லாம் போகக்கூடாதுங்க சர்ச்சுக்கு. ஆமாம் சரிதான், நீங்கள் இவ்வளோ பலவீனத்தோடெல்லாம் வேண்டாம், நீங்கள் இருந்துக்கிடுங்க, வீட்டிலே இருங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் வரக்கூடாது. ஆண்டவர் அடிக்கவோ போகிறாரு, இருங்க. உங்களை எந்த லீடர்ஷிப் லீட் பண்ணுது, எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் சர்ச்சுக்கு எழும்பி வாங்க, அப்படி சொல்கிற ஆட்கள் தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வைக்கணும். பாஸ்டர் அப்படி தான் சொல்கிறார். அவருக்கு ஆட்கள் வரணும் பார்த்தீங்களா கூட்டத்துக்கு, அதனால் அவர் என்ன ஆனாலும் உயிரே போனாலும் வாங்கன்னு தான் சொல்லுவாருங்க. உயிர் போனால் பாஸ்டர் தருவாரா? ரொம்ப அக்கறையாக பேசுவாங்க சிலர். உயிர் போனால் யாருமே தர முடியாது. உயிர் வாழ்கிறதுக்கு வேணாம், வழியை சொல்லி தர முடியும். உயிர் போகிறதுக்கு முன்னால் ஆண்டவருக்காக வாழ்ந்துருங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க சொல்கிறாங்க எகிப்துக்கு போகிறதுக்கு ஒரு லீடர்ஷிப்பை ஏற்படுத்துகிறான். எங்கே போகிறதுக்கு? எகிப்து. திரும்ப வந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அங்கே தள்ளுறதுக்கு பிசாசு எல்லாரும் கைட் பண்ணுவான். நீங்கள் ஜெபம் பண்ணுறத கமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, அப்போ என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து வந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்களாகவே ஒன்றை உருவாக்குகிறார்கள். நல்ல கவனிங்க, தேவனிடத்திலிருந்து வருகிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை இழந்து போவீங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. எனக்குன்னு ஒரு பிரசங்க ஸ்டைல் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஊழியத்தில் ஒரு ஸ்டைல் இருக்கு. எல்லா பாஸ்டர்ஸ் மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி மற்றவங்களும் இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைகள் ஒன்றாவா இருக்காங்க, வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இல்லை இந்த இடத்துல அவங்க இருந்து அப்படி பண்ணியிருப்பாங்க, அது தவறு. ஆண்டவர் எந்த இடத்துல யாரை வைக்கணுமோ கரெக்டாக வைப்பார், அந்தந்த காரியங்களை சரியாய் செய்வார். அல்லேலூயா. சிலருக்கு இப்படி எண்ணங்கள்லாம் வரும். இதெல்லாம் எகிப்துக்கு போகிறதுக்கு வர்ற எண்ணம் மறுபடி பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. மோசே சொல்கிறான், என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடும். ஒரு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறாரு இப்படி, மோசே என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடும் ஆண்டவரே. ஏன்? பிரச்சனை தாங்க முடியலை. இவனா வாலண்டியராக போய் விழுறான். ஆண்டவர் சொல்லாரு, யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான்ப்பா கிறுக்குவேன், உன் பேரெல்லாம் கிறுக்க முடியாது, போ. ஆண்டவர் சொல்லிட்டாரு. சில நேரம் மோசே செய்கிற ஜனங்களுக்கு விளங்கலை. நல்லா கவனிங்க, ஊழியத்தில் உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நமக்கு வைத்த பாதையில் ஓடிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் சிலர் காரணம் கேட்பாங்க, அதை ஏன் பாஸ்டர் இப்படி இப்படின்னு ரீசன். ஒவ்வொன்றுக்கும் சில நேரங்களில் ஒரு ஆளை கண்டிக்கிறோம், பாஸ்டருக்கு தான் தெரியும் அந்த ஆள் என்ன, எப்படி ஆள், ஏன் அவரை கண்டிக்கிறோன்னு. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சில நேரம் ஒரு ஆளை குறை சொல்ல மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பாஸ்டர் ஒரு ஆளை கண்டிக்கிறாரா, அவர் சரியாக தான் கண்டிப்பார். ஏதோ ஒரு இருக்கு, அதனால சத்தம் போடுறாரு. உடனே அங்கே போய் என்னதான் இருந்தாலும் உங்களை அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்ன ஏற்கனவே அது நம்ம மேலே கடுப்பில் இருக்கும். கொஞ்சம் ஆயிலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னே அந்த ஆள் என்ன வெகுண்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படியே அது போகும். சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற கிடையாது, ஆட்கள் ஒரு மாதிரி பார்க்குறது, பிரசங்கன்னா கீழே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதெல்லாம் வந்துடும். ஆண்டவர் கடைசியில் பார்ப்பார், பின்வாங்கி போயிடும். இதான் நடக்கும். ஆண்டவரோட சபையோட உள்ள கனெக்ஷன் பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட வந்து யாரும் சொல்கிறாங்களா, ஆமாம் என்ன அவர் சத்தம் போட்டாருன்னா சரிதான், என்கிட்ட குறை இருக்குது, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணல, சத்தம் போடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சொல்கிறவங்க தான் ஆவிக்குரியவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லாமா? யாராவது சோர்ந்து போகிறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் நன்மைக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தணும். சில ஆட்கள் அப்படி தான். மோசே ஜனங்களுக்காக இவர் போய் நிற்கிறாரு ஆண்டவர்கிட்ட, என் பேரை கிறுக்கி ஆண்டு போப்பா, எனக்கு தெரியும் யார் பேரை கிறுக்கன்னு, எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும். ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சிலர்.
ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க உட்காந்து. அதை நீங்கள் எப்படி செய்யலாமே ஆண்டவரே? ஆண்டவர் சார் பாப்பா நீ உன் வேலையை பார், எனக்கு தெரியும் எதை எந்த நேரம் எப்படி செய்யணும்னு. அல்லேலூயா. உன் பேரை கிறுக்க முடியாதுன்ட்டாரு மோசேட்ட. என் பேரை கிறுக்குன்னு பெரிய பெருந்தன்மையாக போய் நின்ன ஆண்டவர் சொன்னார் எனக்கு தெரியும்ப்பா யார் பேரை எப்போ கிறுக்கன்னு. அதுதான் அவர் அடித்த பதில். இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான். ஆண்டவரை விட நமக்கு பாரம் அதிகமாக வந்துடுது ஊழியத்தில். நிறைய பேர் பின்வாங்கி போன காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை விட பெரிய பாரம், ஆண்டவரை விட பெரிய பாரம். ஏன் சர்ச்சுக்கு வரல? அது இந்தியா அழியுது பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியன், சர்ச்சுக்கு வராமல் என்ன ஊழியம்? ஆண்டவரை விட அதிகமான பாரம் வந்துடக்கூடாது. நிறைய பேர் லைஃப்பில் அப்படி தான். நான் அனுபவத்தில் சொல்கிறேன், இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சில நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அழுது போராட்டங்கள் பிரச்சனை அப்படியே சாப்பிடாம கிடந்து உடம்பெல்லாம் வம்பாக்கி, அப்போ ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீ ஆண்டவரா நான் ஆண்டவராடா? நானே நல்லா இருக்கிறேன், ஆண்டவரே பரலோகத்தில் தூதர்களோட நல்ல பாட்டை கேட்டு அவர் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறார், நம்ம ஏங்க இப்படி கஷ்டப்படுதோம்? அப்போ தான் ஒரு உணர்வு வந்துச்சு. பரலோகத்தில் இடைவிடாமல் அவருக்கு வர்ஷிப் நடக்கு. ஆண்டவர் இங்கே உலகத்தில் கண்டவன் கிளின்னு கிளிக்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் ரோட்டு முன்னால் இல்லைன்னு ஏசுநாதர் பேரை சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு ஏசிட்டு போகிறான். என்ன செய்ய முடியும் அவனை? இப்படியெல்லாம் இங்கே எல்லாரும் போட்டு அவரை பாடாப்படுத்துகிறாங்க. பரலோகத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கார். அப்போ தான் ஒன்று ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவ்வளோ சந்தோஷமாக அவரே இருக்கும்போது அவருடைய ஊழியத்தை செய்கிற நம்ம ஏன் கவலைப்படணும்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எதை குறித்தும் கவலைப்படாமல் எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற இல்லை சந்தோஷமாக ஓட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய இடத்த நீங்கள் எடுத்துறாங்க. எல்லாம் ஒரு லிமிட், ஓரளவு தான் பாரப்படணும். சிலர் ரொம்ப பாரப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. ஃபாஸ்டிங்னு அப்படியும் போயிடக்கூடாது. எல்லாம் ஒரு அளவு. உபவாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆண்டவரை விட பாரப்பட்டுறாதீங்க. அது உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பாதிக்கும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கும். உலகத்தில் எத்தனை பேர் இயேசுநாதர் என்னெல்லாம் பேசுகிறாங்க. அவர் உட்காந்து அழுதுட்டா இருக்காரு பரலோகத்தில். அவர் தேவதூதர் மத்தியில் ராஜாதி ராஜாவாக கம்பீரமாக இருக்கார். நம்மளும் அப்படி தான். ஆண்டவரே இது உங்கள் ஊழியம், உங்கள் சபை, என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பா ஆண்டவரே. அதை என்னைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ இன்னைக்கு வரைக்கும் அதான் செய்கிறேன். என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியாது, என் உடம்பை கெடுக்க முடியலை, ஏன்னா நான் ரொம்ப காலம் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், நிறைய பேரை உருவாக்கணும், சபையின் தரிசனத்தை நிறைவேற்றணும். இதே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா வாழ்க்கை போச்சு. ஆண்டவரே அதுக்குள்ளே நான் போயிடக்கூடாது, உங்கள் கரத்தில் தர்றேன், நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. மோசே ஆண்டவரை விட பெரிய பாரம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்ன பேசாம இரு மோசே, எனக்கு தெரியும். ரொம்ப நீங்கள் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது சார். அப்படி தான், ஐயோ இந்தியா அழியுது சாப்பிடாமல் கடந்து உயிர் போயிடும். நல்லா சாப்பிட்டா தானே 2 பேருக்கு இயேசுநாதரை பற்றி சொல்லி ஒரு 10 பேரை கொண்டு வந்திருக்கலாமே. ரொம்ப பாரம், ஆண்டவரை விட பெரிய பாரம். இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இது பிசாசு விரிக்கிற ஒரு வலை, பிசாசு விரிக்கிற வலை. நான் சொன்னேன் நார்த் இந்தியா போகும்போது 3 நாள் தான், அதுக்கு மேலே என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது. 5 நாள் கேட்டாங்க, சனி ஞாயிறு கேட்டாங்க, முடியாது. எங்கள் சர்ச்சை விட்டு இப்போதைக்கு எங்கேயும் வரமா இல்லை. இந்த சபையில் எழுப்புதலை பார்க்கணும், இங்கே உழைப்பை போடணும், ஆத்மா பெருகணும். அது வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு நோ சொல்லியாச்சு. 3ஆம் நாள் போகும்போது கேட்க, இன்னொரு 2 நாள் பாஸ்டர் நாங்கள் வேணால் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம். வேண்டாம் ஐயா விட்டுருங்க, போதும். 3 நாட்கள் 8 கூட்டங்கள், டே அண்ட் நைட் உழைச்சாச்சு, 8 மெசேஜ். அது போக சில இடங்களில் ஜெபம் பண்ண போனோம். முழு பலத்தையும் கொடுத்தாச்சு. ஆண்டவரே எங்களால் இயன்றதை செஞ்சிட்டோம், இனி உங்கள் கையில் தர்றோம், அவ்வளோதான். எல்லாம் ஒரு அளவுக்கு உட்பட்டது தான். உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்க, மீதமுள்ளதை கர்த்தர் செய்வார். ஆண்டவரை விட ரொம்ப பாரப்பட்டுறாதீங்க, பின்மாற்றம் ஆயிடுவோம். ஐயோ குடும்ப ரட்சிக்கப்படலையே. ஆண்டவருக்கு அதை விட பாரம் அதிகமாக இருக்குது. ஓரளவு தான் நம்மளால் செய்ய முடியும், மீதமுள்ளதை கர்த்தர் தான் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் சாப்பிடாமல் உட்காந்து, நீங்கள் அழுது, நீங்கள் தூங்காமல் இருந்து உங்கள் சரீரத்தில் சோர்வை உண்டாக்காதீங்க. பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகிற சில தலைமைத்துவங்கள் இருக்கிறது.
நீங்கள் யார் கையில் இருக்கிறீங்க அதை பொறுத்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி. அதை பொறுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப பாரப்பட்டுறாதீங்க. ஆண்டவரை விட அதிகமாக போயிடக்கூடாது, அங்கே வீழ்ச்சி வரும். நம்மளை விட அதிக அக்கறை நம்ம குடும்பத்தின் மேலே கர்த்தருக்கு இருக்குது. ஏன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். ஆமென். அப்போ பாரப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ரொம்ப பாரம், அதிக பாரத்தை சுமந்து பிறகு மத்தேயு 11:28 படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிற நிலைமைக்கு வரக்கூடாது. எல்லாம் உடஞ்சி நொறுங்கி வர்றதில்லை. ஆண்டவர் ஏற்ற ஒரு டைம் வச்சுருப்பார். காட்ஸ் டைமிங். ஆண்டவுடைய நேரம் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. கர்த்தர் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 10 நாளில் சர்ச்சுக்கு வரணும். ஆண்டவரை இல்லைன்னா நான் 40 நாள் சாப்பிட மாட்டேன், நான் சாக போகிறேன், எப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒரு டைம் வச்சுருப்பார், கொண்டு வருவார். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க? பின்மாற்றத்துக்குள் நடத்துகிற தலைமைத்துவம். எகிப்துக்கு போறதுக்கு ஒரு லீடர் தேவை. பாருங்க, எதுக்கு தலைவனை ஏற்படுத்துறாங்க? பின்வாங்கி போறதுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னிலைமைக்கு, கேடுள்ள நிலைமைக்கு, பாவ வாழ்க்கைக்கு போறதுக்கு ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த லீடர்ஷிப்ல இருந்தா கானானை அடைய முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து